வந்து ஏன்ட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் வந்து செல்ஃபி எடுக்கிற பெரிய ஆளே கிடையாது. நான் வந்து சாதாரண இங்கே இருக்கிறாளே. ஆனால் அந்த அளவுக்கு என்னை உயர்த்தினது வந்து இந்த கிராமத்து இளைஞர்களும் நம்ம அன்னைக்கு நடத்தின விழா தான். அதில் நம்ம நடத்தின இதை வச்சுட்டு எல்லா இளைஞர்களும் நம்ம மேலே பின்னாடி எல்லா வராங்க. அந்த பெருமை வந்து உங்களை தான் சேருவேன். நான் வந்து நீங்கள் இருந்தால் தான் நான் வந்து செயல்பட முடியும். அன்றைக்கு வந்து சிஎம் வராரு, இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வர்றாரு. அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விழா எடுத்தாங்க, நமக்கு எடுக்கலை. எடுக்கலைன்னா நான் சென்னையிலேருந்து வர்றது ஒரு 9 மணி ஆச்சு. எனக்கு இந்த நிகழ்ச்சி விஷயம் தெரியாது. வந்ததுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி தெரியாது. நம்ம பசங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி எல்லாரும் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணலைன்னாங்க. சரி, இனிமேல் நம்ம அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்யலான்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது அன்னைக்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் என்ன எதிர்ப்புனா வந்து நான் வந்து நீங்களாம் இருக்குங்கிற தைரியத்தில் நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். சொல்லும் போது நகர செயலர் லைனில் வராரு. என்ன அதிமுக நகர செயலர் லைனில் வராரு. என்னன்னாச்சு, நீங்கள் இப்படிலாம் சொல்லிடலாம், உங்கள் சமயத்துலேருந்து எங்கள் கட்சியில் யாரும் இல்லை, வேறு கட்சியில் எல்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஆமாம் சரி ரைட்டு, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், எங்கள் இதில் இருக்காங்க, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தலை நீங்கள். ஆனால் இன்னுமே முன்னிலைப்படுத்தாத சூழ்நிலை வந்தால் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. எங்கள் மக்கள் வந்து உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடலன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதே பேர் போடுறாங்க. நம்ம இதில் வந்து எல்லா கட்சியிலும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா கட்சி சவர்ந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அது விஷயம் அவர் அப்படியே கேட்டார், உங்கள் சமயத்தில் யாருமே எங்கள் கட்சியில் இல்லை, அதனால் நான் அந்த இது செய்யலை, நீங்கள் இவ்வளோ கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எலெக்ஷன் என்னைக்கு ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் எந்த வேட்பாளரை கூப்பிட்டு என்னை தேடி வரக்கூடாது, எங்கள் மண்டபத்தை தேடி வரக்கூடாது. வந்தால் நாங்கள் உங்களை அணிவிக்க மட்டும் வெளியே போக சொல்லுவேன். இப்படி நேருக்கு நேரம் சொன்னேன். சொன்னவொடனே இன்னும் நீங்கள் இவ்வளவு இதாக பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் எதிர்பார்க்கலன்னாரு. இல்லை நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கோம், சாத்தூரில் இன்றைக்கி நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கோம், அதனால் நான் பேச வேண்டியிருக்கு. எங்கள் இளைஞர்கள் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன தலைவராக இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுக்கு பண்ணலன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சில நான் வந்து அவங்களோட அவ்வளவு துணிச்சலாக பேசுகிறேன்னா அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இருக்க போய் தான் நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் தனிப்பட்ட நபர்களில் பேச முடியாது. அதே மாதிரி எந்த இடத்துல ஒன்றாலுமே உங்கள் சப்போர்ட் இருக்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறேன்னா கடுமையாக பேசுவேன். நான் ஒரு சில விஷயங்களில் ஒரு மனு கொடுக்க போனோம், ஃபோட்டோ எடுக்கூடாது அப்படி பண்ணா அப்பயுமே எதிர்த்து தான் பேசுகிறேன். அது எதனால பேசுகிறேன்னா பின்னாடி வந்து நம்ம மக்கள் இருக்காங்கிற தைரியத்தில் பேசுகிறேன். ஏன்னா இல்லைன்னா நான் பேச முடியாது. இன்னும் வந்து எந்த இடத்துல இப்போ வந்து சொக்கலிங்க வரும், எனக்கு அந்த ஊர் பழக்கமே இல்லை, எனக்கு எந்த சமூகமும் தெரியாது, அந்த ஊரில் யாரும் மக்களே தெரியாது. ஆனால் என்னைய சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை என்னைய வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே ஒரு சில விஷயங்களை சொன்ன உடனே அதுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்லி அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் போகிறத அதை நிப்பாட்டி அதை நம்ம ஒரு சமுதாய மட்டத்தில் வேறு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, வேறு சமுதாய பெயிண்ட்டை மாற்றி அதை இப்போ வந்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த ஊர் மக்கள் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ யாருமே தெரியாது, இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் நம்மளுக்கு அவ்வளோ இன்றைக்கி மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு கிராமமும் சரி, ராஜபாளையம், ஐயனாபுரம், ராமலிங்காபுரம், அங்கேருந்தாலே நமக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம இந்த இதில் சொல்ல போய் எல்லாரும் வந்து இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அதனால் வந்து இங்கே வரக்கூடிய எலெக்ஷன் வந்து இப்போ என்ன சொல்லணும், ஒரு சிலது நான் பிரிண்ட் அடித்து எல்லாத்துக்கும் கொடுக்க நினச்சதே டைம் இல்லாதனால கொடுக்க முடியாதனால அதில் வந்து என்னென்னா பால்வள தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆள் யாருமே கிடையாது. இப்போ யாரை போட்டாங்கன்னு இப்போ கூட மதுரையில் போட்டால் எல்லாரும் தெரியும், ஓபிஎஸ்ஸுடைய தப்பியை போட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து பால்வள தலைவர் வந்து மாட்டு சமுதாயம் போட்டிருக்காங்க. நம்மளால இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லை. இப்போ எந்த இடத்துலையுமே நம்மளால பதவிக்கே வர முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை இது வரைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த இப்போ வந்து இதில் எல்லா கட்சியிலும் உள்ளவங்க இருக்காங்க, ஏடிஎம்கில் இருக்காங்க, டிடிவியில் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அனைத்து கட்சி நம்ம நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருமே நம்ம இந்த சில கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். அதை வந்து எல்லாத்துக்குமே நான் இதாக கொடுக்க போகிறேன். அந்த இதில் யார் நிறைவேற்றுறாங்களோ, எந்த கட்சி நிறைவேற்றுதோ அந்த கட்சிக்கு தான் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து பண்ணுவோம். இல்லையா தனியாக வந்து சட்டமன்ற தொகுதிக்கும் சரி, சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம சமுதாய சார்பை
ஒரு படித்த இளைஞர் ஒரு ஆளை வந்து நியமிக்க போகிறோம். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் எம்பி 40 பேர் ஒவ்வொரு கட்சியிலும் அறிவிக்கிறாங்க. அதில் நம்ம கட்சி நம்ம வேட்பாளரே இல்லைன்னா தனிச்சு காமிக்கிறோம். நான் இங்கே மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் பேசுறது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரதிநிதிக்கும். எல்லாரும் இன்னைக்கு என்ன பேசுகிறேங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே போகிற மீட்டிங்கு சென்னையிலேருந்து பேசுகிறாங்க. திருவண்ணாமலையில் எத்தனையோ நண்பர்கள் இப்போ வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்க பூராமே வந்து நம்ம செயல்பாடை கவனிச்சுட்டே இருக்காங்க. அதனால் வந்து எல்லா தொகுதியிலையும் நமக்கு யாதவ சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏன்னா கட்சி பேரை சொல்லலை, கட்சி அந்த கட்சியை புறக்கணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் அந்த கட்சிக்கு வேலை பாருங்க, ஒன்றும் வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த கட்சியில் வேலை பார்க்க. ஆனால் ஓட்டு போடுறது யாதவ தனியாக நிற்போம். அந்த ஓட்டை வந்து அந்தந்த ஊரில் கண்டிப்பான முறையில் ஓட்டை பதிவு பண்ணுங்க. நம்ம அதே நம்ம சமுதாயம் ஃபுல்லாக இருக்க போய் தான் ஸ்டாம்பு வெளியீட்டு பண்ணாங்க. கலந்து கொண்டு ஸ்டாம்பு வெளியீடு விழா பண்ணாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அனைத்து இதுக்கு வந்து நிறைய அறிவிச்சாரு. நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்காரு. அரசாங்க செலவுல ஒரு மாலை அணிவிக்கப்படும் போட்டிருக்காரு. அதனால வந்து என்னைய வந்து ராஜேந்திர பாலாஜி பார்க்க சொல்லி என்னை சொன்னாங்க, கடம்பூர் ராஜ்யம் பார்க்க சொல்லி என்னை சொன்னாங்க. நான் போய் பார்க்கல. நம்ம சூழ்நிலை வந்து நாளைக்கு யாரும் எதுக்குமே தெரியல, எல்லாத்தையும் எதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இன்னைக்கு போய் அவங்கள்ட்ட போய் படம் எடுத்துட்டு நாளைக்கு அவங்க எதுக்க முடியாதனால நான் வந்து அதை பயன்படுத்தாம இருக்கிறேன். அதுவும் போக இங்கே நகராட்சி ஒன்றிய செயலாளர் முருகேசன் நமக்கு பேசப்பட்டு நகராட்சி ஒன்றிய சமூகப்படி வந்து மாற்று சமுதாயத்துக்காரா இருந்தால் கூட நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் சரி உடனே நான் நேராக வரேன், நேராக போய் கூட்டு போறாரு. நான் வந்து தனிப்பட்ட இது நான் வந்து அவருக்காக நான் ஏடி போடு போட சொல்லவில்லை. அவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு நான் வந்து நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது போக ஒன்றிய செயலாளர் முருகேசன் இருக்காரு. இப்போ வந்து டிடிவிலோட ஒரு நண்பர் இருக்காரு. பிஜேபியில் நம்ம செந்தில், நம்ம சமுதாயத்துக்காரு செந்தில் தலைவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பொறுப்புல இருக்காங்க. ஆனால் அவங்களால செயல்பட முடியல. அவங்க வந்து மேலிடத்தை கொண்டு போறதுக்கு அந்த பவர்ல இல்லை, ஒரு மீடியமான இதுல இருக்காங்க. அதனாலதான் நமக்கு வருத்தம். இந்த எம்பி தொகுதியில 21 தொகுதியில நம்மளை அடிக்கிறவங்க இல்லையோ அது வேற விஷயம். 40 எம்பி தொகுதியில 2 வேட்பாளராவது எந்த கட்சியில அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த சமுதாயத்துக்கு கூட்டத்துக்கு எந்த கட்சி அறிவிக்கிறாங்களோ அந்த கட்சி வேட்பாளருக்கு முழு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தீர்மானமா இருக்கிறோம். அது எல்லாரும் வந்து ஒத்துழைத்தா தான் நான் அதை எடுத்து கொண்டு போக முடியும். அவங்க வரும்போது நான் வந்து கோரிக்கை வைக்க முடியும். ஏன்னா அந்த கோரிக்கை வச்சா நிறைவேற்றுற மாதிரி சில கோரிக்கை வச்சிருக்கோம், நிறைவேற்றுற மாதிரி அவங்க எழுதி கொடுத்தா தான் நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண போறோம். இல்லைன்னா பண்ண போறது இல்லை. அவங்களுக்கு நேரம் இப்போ எந்த வேட்பாளர் நம்ம நேராக பேசலாம், ஒன்றும் பெரிய சொல்ல, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து குறுகிய சாத்தூர் கிடையாது. இப்போ நம்ம சாத்தூர் பூரா கிராமம் பூரா நமக்கு இளைஞர்கள் பூரா நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சடைப்பட்டு அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தா தயவு செய்து சொல்றேன், ஏன்னா நம்ம சமய மக்கள் யாராவது ஒரு ஆள் தயவு செய்து ஒரு ஆள் மட்டும் நிற்கிறதுக்கு அதுக்கு என்ன பாடுபட்டாது அதை முயற்சி செய்யணும்னு எனக்கு ஆசை. அதை வந்து எப்படியாவது அந்த ஊரில் பேசி யாரும் ஒரு ஆள் நம்மால் நின்றா எனக்கு அவ்வளோ பெருமை இருக்கும். நம்ம தான் பிரச்சனை வரோம். அந்த மாட்டு சமுதாயத்துக்கார என்கிட்ட ஒரு நாள் போய் அவன்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு போகும்போது சொன்னான், இந்த வருஷம் பூரா நான் தான் பிரசிடென்ட் இருந்தான். ஏன்னா அவனுடைய இது முடியுது, அவங்க அந்த எஸ்சி போட்டா முடிஞ்சிருது, பொது போட்டாலே நான் தான் ஜெயிப்பேன் தான். ஏன்னா உங்க தான் 3 பேர் நிற்பான், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஏன்டே சவால் விட்டான். அதை வந்து வேண்டாம், நம்ம மக்கள் நமக்குள்ள எந்த வேற்றுமையும் வேண்டாம். யாரும் வந்து ஒரு ஆள் சேர்மன், ஒரு ஆள் பிரசிடண்டாக இருக்கட்டும், ஒரு ஆள் வைஸ் சேர்மனாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடண்டாக இருக்கட்டும், அப்படி வரும்போது ஒரு 5000 ஓட்டுக்கும் ஒரு ஆள் ஜெயிச்சிடலாம். நம்ம ஆள் ஒற்றுமையாக இருந்தால் அதில் வந்து வைஸ் சேர்மன் கேட்கலாம். இது மாதிரி ஒரு சில விஷயம் ஒற்றுமையாக இருந்து நம்ம ஓட்டு வந்து யாதவன் ஓட்டு யாதவனுக்குங்கிற ஒரு உணர்வு இருந்தால் அதுவே எனக்கு போதும். எனக்கு இந்த வருஷம் பூரா வந்து 4-5 நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்ததுக்கு, என்னுடைய பேர் தமிழ்நாட்டில் உருவாக்குனதுக்கு, இந்த நம்ம சாத்தூருடைய ஒன்றியம் சடைவெட்டி, சல்வார்வெட்டி, ஏழாமட்டை, ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள ஒரு எல்லாரும் கோடிப்பட்டி எல்லாரும் வந்ததுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு நேராக பார்க்க முடியல, பார்க்கலனால இந்த இது மூலியமாக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா
வேறு ஏதாவது எந்த உங்களுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள், அதுபடி நடந்துக்கிடுவோம். எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.